திரு கருணாநிதி அவர்கள், அதுக்கு பிறகு ஸ்டாலின், இப்ப உதயநிதி முளைச்சிட்டார், பிறகு இன்பநிதி. என்னையா அநியாயம்? நாட்டு மக்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தேர்தலோடு திமுக குடும்பத்திற்கு, திரு கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். அந்த கட்சியில ஆளே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார், நாங்க எமர்ஜென்சில கைது செய்யப்பட்டோம், விசா சட்டத்தில் சிறையில் இருந்தோம் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்றார். தான் வாழ்நாள்ல திமுக உழைத்தேன் உழைத்தேன் என்று சொன்னார். அதோட நிறைய உழைத்தவங்களா ஓரம் கட்டி வச்சிருக்கிறீங்க. திரு கருணாநிதி நூற்றாண்டு விழா அங்க ஒரு கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல திரு ஸ்டாலின் மிசா சட்டத்தில் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. உண்மையிலே சிறைக்கு போக வேண்டிய ஆள் தான்.